சன்னியாசிப்பட்டியில் கண்டெய்னருக்குள் இருந்த கொள்ளையன் சுட்டு கொலை செய்யப்பட்டதாக களத்தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒரு கொள்ளையனை காலில் சுட்டும் போலீசார் பிடித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கண்டெய்னரை திறக்க முயன்றபோது போலீசாரை தாக்க முயன்றதால் இதுபோன்ற நடவடிக்கையில் போலீசார் இறங்கியிருக்கிறார்கள். 2 கொள்ளையர்கள் கண்டெய்னருக்குள் இருப்பதாக ஏற்கனவே ஓட்டுநர் தகவல் தெரிவித்திருந்த நிலையில் கண்டெய்னரை திறக்க முற்பட்டபோது போலீசாரை அவர்கள் தாக்க முயன்ற நிலையில் ஒரு கொள்ளையன் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறான், மற்றொரு கொள்ளையன் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறான். அது தொடர்பான தகவல்களை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். கண்டெய்னரை திறக்க முயன்ற போது போலீசாரை தாக்க முயன்றதால் இதுபோன்ற நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஒரு கொள்ளையன் சுட்டு கொலை செய்யப்பட்ட நிலையில் மற்றொருவன் காலில் சுட்டு போலீசார் பிடித்திருக்கிறார்கள். தற்போது இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன். வணக்கம். ஏற்கனவே இந்த கண்டெய்னரை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்த காவல்துறையினர் உரிய பாதுகாப்போடு அது திறக்கப்படும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. தற்பொழுது திறக்கப்பட்ட கண்டெய்னர்ல இருந்த கொள்ளையன் ஒருவன் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறான், ஒருவன் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறான். என்ன நடந்தது? விவரங்களை விளக்கலாம். கேரளா திருச்சூர் பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஏடிஎம்ல கொள்ளையடிக்கப்பட்ட பணம், கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் அந்த பணம். இந்த பணத்தை கொள்ளையடிப்பதற்கு ஒரு 3 கொள்ளையர்கள் காருடன் வந்து ஏடிஎம் வாசல்ல நின்று கொண்டு கொள்ளையடித்துட்டு அதுக்கப்புறம் இந்த கண்டெய்னர் ஒரு இடத்துல நிக்க வச்சிருந்திருக்காங்க. அந்த கண்டெய்னருக்குள்ள காரையே உள்ள ஏற்றி வச்சுட்டு கண்டெய்னர் மூலியமாக அவர்கள் வந்து வட இந்தியா தப்பி செல்வதற்கு முயன்ற போதுதான் இந்த கண்டெய்னரை பிடிப்பதற்கு பொதுமக்களும் அது மட்டும் இல்லாம கேரளா போலீஸும் தொடர்ந்து தேடுதல் வேட்டையை வந்து நடத்தி இருந்தது. அதாவது பொதுமக்கள் வந்து கண்டெய்னரை வந்து துரத்தி பிடிப்பதற்கு இருந்தார்கள். ஆனால் கேரளாவுடைய பார்டரை தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அது நாமக்கல் வழியா வந்து கொண்டிருந்த போது நாமக்கல்ல போலீசார் தடுத்து நிறுத்த முயன்றார்கள். ஆனால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 4-5 இடங்கள்ல இந்த கண்டெய்னர் லாரியை வந்து இடிச்சு தள்ளிட்டு போலீசார் வந்து அதை பிடிப்பதற்கு முயன்ற போதும் போலீசாரையுடைய இருசக்கர வாகனத்துல போலீசார் துரத்தி பிடிக்கும் போது போலீசாரையும் இடித்து தள்ளி அவர்கள் வந்து அங்கிருந்து எஸ்கேப் ஆகி நாமக்கல் வழியா வந்து கொண்டிருந்தாங்க. வந்து கொண்டிருந்த போதுதான் உடனடியாக சுதாரித்த போலீசார் பொதுமக்களுடைய உதவியோட அந்த கண்டெய்னரை வந்து தடுத்து நிறுத்துறாங்க. அந்த பெரிய பெரிய கல் எடுத்து கண்டெய்னர் மேல வீசி ஜன்னல் கண்ணாடியை உடைத்து அதன் பிறகு டிரைவரை இறக்கி அவனை வந்து தரமாரியாக அடித்ததுக்கு அப்புறம் தான் உண்மை நிலவரத்தை சொல்றான். அதாவது கண்டெய்னருக்குள்ள கேரளால இருந்து நாங்க கொள்ளையடித்த பணமும் ஒரு காரும் இருக்குது, அதுக்குள்ள கொள்ளையர்கள் துப்பாக்கி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனடியாக சுதாரித்த போலீசார் இந்த கண்டெய்னரை பாதுகாப்பான ஒரு இடத்திற்கு எடுத்து செல்றாங்க. அந்த இடத்துக்கு எடுத்து சென்று அதன் பிறகு ஆய்வாளர் அந்த சம்பந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் வந்து அந்த லிமிட் இன்ஸ்பெக்டர் அந்த கண்டெய்னரை ஓபன் பண்ணும் போது கார் அந்த கண்டெய்னருக்குள்ள கார் இருந்தது. அந்த காருக்குள்ள கொள்ளையர்கள் உட்காந்துருந்தாங்க. அந்த கொள்ளையர்களை வந்து பிடிப்பதற்கும் அந்த காரை வந்து வெளியே எடுப்பதற்கும் முற்பட்ட போதுதான் இன்ஸ்பெக்டரை உள்ள இருக்கக்கூடிய கொள்ளையர்கள் பெரிய ராடை வச்சு நெஞ்சிலே குத்துனதுனால அவருக்கு காயம் ஏற்பட்டு உடனடியாக தன்னுடைய டிஃபென்ஸுக்கு கொள்ளையர்களை நோக்கி அவர் வந்து சுடுறாரு. அதுல ஒருத்தர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தா என்கவுண்டர் ஆயிடுது. அதன் பிறகு மற்றொருவன் இன்ஸ்பெக்டரை வந்து தாக்க முயலும் போதுதான் அவனுடைய காலில் சுட்டு பிடிக்கிறாரு இன்ஸ்பெக்டர். அதன் பிறகு இன்ஸ்பெக்டரும் காயம் ஏற்பட்ட காரணத்தினால உடனடியாக அவர் வந்து மருத்துவமனை அழைத்து சென்று அவருக்கு வந்து தற்போது சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த என்கவுண்டர்ல ஒரு கொள்ளையன் சம்பவ இடத்திலே உயிரிழந்தான், இன்னொரு கொள்ளையன் காலில் சுடப்பட்டு அவன் வந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தான் சிகிச்சைக்காக. உள்ள இருக்கக்கூடிய பணம் தற்போது வரை என்ன விலை? ஆனால் சுமார் 20 லட்சத்திலிருந்து 1 கோடி வரை அந்த பணம் இருக்கு என்று சொல்லப்படுகிறது. ஒரு காரும் உள்ள இருந்தது கண்டெய்னருக்குள்ள. காரோட கொள்ளடிச்சுட்டு கண்டெய்னருக்குள்ள அந்த காரை ஏத்திக்கிட்டு அவர்கள் வந்து வட இந்தியா தப்பி செல்வதற்கு முயன்ற போதுதான் நாமக்கல் வழியா வரும்போது தமிழ்நாடு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. தமிழ்நாடு போலீஸ் சுதாரித்து அந்த கண்டெய்னரை எங்கேயுமே நிக்காம கேரளால இருந்து சென்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடிய அந்த கண்டெய்னர் எங்கேயுமே நிக்காம கிட்டத்தட்ட ஒரு 10 இடங்கள்ல வந்து அடித்து தும்சம் பண்ணிட்டு சாலையில் இருக்கக்கூடிய வாகனங்கள் மீதுலாம் ஏறி போலீஸ் மீதும் இடித்து விட்டு தள்ளி அதன் பிறகு தமிழ்நாடு போலீஸ் போய் அவங்க பிடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கண்டெய்னரே நிக்குது. அந்த கண்டெய்னரை நிக்க வச்சு அந்த கொள்ளையனை இறக்கி வச்சு அதுக்கப்புறம் அவனை சரமாரியாக பொதுமக்கள் உதவியுடன் தாக்குனதுக்கு அப்புறம் தான் கண்டெய்னருக்குள்ள இருக்கிற காருக்குள்ள இருந்த கொள்ளையர்கள் அனைவருமே பிடிபட்டு தற்போது சம்பவ இடத்துல என்கவுண்டர் நடைபெற்று இருக்கிறது. போலீசார் அதாவது அந்த ஆய்வாளர் சம்பந்தப்பட்ட ஆய்வாளர் துரிதமாக செயல்பட்டு தைரியமாக அந்த கண்டெய்னர் லாரிக்குள்ள இருந்த காரை வெளியில எடுக்கும் போதுதான் அந்த கண்டெய்னர் திறக்கும் போது கார் இருக்கு. அந்த காருக்குள்ள இருந்து எதிர்பாராத விதமாக சடனா அந்த கொள்ளையன் வந்து வெளியில வந்து ஆய்வாளர்களுடைய நெஞ்சிலேயே அந்த கடப்பாறையை வச்சு குத்துனதுல கடப்பாறையில அவருடைய நெஞ்சில வந்து கடப்பாறைப்பட்டு அவருடைய நெஞ்சில ஆய்வாளருடைய நெஞ்சில வந்து பலத்த காயம் ஏற்படுது. உடனடியாக தன்னை வந்து தற்காத்துக் கொள்வதற்காக அந்த ஆய்வாளர் துப்பாக்கி எடுத்து அந்த கொள்ளையனை வந்து சுடுறாரு. சம்பவ இடத்திலே ஒரு கொள்ளையன் உயிரிழந்து விடுறான். அதன் பிறகு அந்த மற்றொரு கொள்ளையன் வந்து மறுபடியும் அந்த ஆய்வாளர் வந்து தாக்கத்திற்கு முற்பட்ட போதுதான் ஆய்வாளர் அவனுடைய காலிலேயே சுட்டு பிடிக்கிறாரு. அவனை காலில் சுட்டு பிடிக்கும் போதுதான்
அவனை வந்து இப்ப தற்போது மருத்துவமனை அழைத்து சென்று சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. அதே போல அந்த சம்பந்தப்பட்ட இன்ஸ்பெக்டருக்கும் சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. அப்படியே சினிமால பார்ப்பது போல ரியலா இந்த வண்டியை துரத்தி தமிழ்நாடு போலீஸ் பிடிச்சு அதன் பிறகு அந்த கொள்ளையர்கள் யார் யார் அப்படின்னு விவரம் தெரிஞ்சு அது எப்படி தெரிவிச்சுக்கிறாங்க அப்படின்னா அந்த கண்டெய்னர் ஓட்டக்கூடிய அந்த லாரி ஓட்டுநரை வந்து இறக்கி சரமாரியாக தாக்குனதுக்கு அப்புறம் தான் அவன் உண்மை நிலவரத்தை சொல்றான். யார் இருக்கா கண்டெய்னருக்குள்ள, என்ன இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் உடனடியாக அந்த கண்டெய்னரை பாதுகாப்பாக ஒரு இடத்திற்கு எடுத்து செல்றாங்க. அதாவது பொதுமக்கள் இல்லாத இடத்துக்கு எடுத்து செல்றாங்க. ஏனென்றால் கொள்ளையர்கள் வட இந்தியா கொள்ளையர்கள் உள்ள இருக்கிறாங்க. அவர்கள் எந்த விதமான அட்டாக் பண்றதுக்கும் தயாரான ஒரு நிலையில இருந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த கண்டெய்னரை காட்டு பகுதிக்குள்ள எடுத்து சென்று அந்த கண்டெய்னரை ஓபன் பண்ணி அந்த கண்டெய்னருக்குள்ள இருக்க காரை வந்து வெளியில எடுக்கும் போது தான் எடுக்க முயற்சி செய்யும் போது தான் அந்த ஆய்வாளரை அந்த உள்ள இருக்கக்கூடிய கொள்ளையர்கள், வட இந்தியா கொள்ளையர்கள், இவர்கள் தான் அந்த ஏடிஎம்ல இருந்து பணத்தை கொள்ளையடிச்சு வந்த கொள்ளையர்கள் அந்த இன்ஸ்பெக்டரை வந்து பெரிய கடப்பாரை எடுத்து நெஞ்சில குத்த வந்திருக்கிறாங்க. நெஞ்சில குத்த வந்தும் அந்த நெஞ்சில அடிபட்டும், அதாவது குத்த வந்தது மட்டும் இல்லாம நெஞ்சிலுமே அடிபட்டிருது ஆய்வாளருக்கு. அந்த வலியும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய உயிர் மற்றும் தன்னுடைய சக காவலர்களுடைய உயிரை காப்பாற்றுறது டிஃபென்ஸ் பண்றதுக்காக அவர் கையில் வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து ஒரு கொள்ளையனை வந்து என்கவுண்டர் பண்றாரு. அதாவது சுடும் போது சம்பவ இடத்திலே உயிரிழந்து விடுறான். மற்றொரு கொள்ளையனை காலில் சுட்டு பிடிக்கிறாரு. ஏனென்றால் ஒரு கொள்ளையன் வந்து செத்ததுக்கு அப்புறம் உடனடியாக மற்றொரு கொள்ளையன் இந்த இன்ஸ்பெக்டர் அவர் கூட இருக்கக்கூடிய சக போலீஸை வந்து தாக்கறதுக்கு முற்பட்ட போதுதான் சக கொள்ளையனை வந்து காலில் சுட்டு பிடிச்சி அவனை வந்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவனுக்கு வந்து சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. சன்னியாசிப்பட்டியில் பிடிபட்ட கண்டெய்னருக்குள் இருந்த கொள்ளையனை போலீசார் சுட்டு கொன்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மற்றொரு கொள்ளையன் காலில் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறார். கண்டெய்னர் லாரிக்குள் இருந்த கொள்ளையர்கள் பிடிக்கப்படலாம் என கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது ஒருவன் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் மற்றொருவன் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறான். அது தொடர்பான தகவல்களையும் பார்த்து வருகிறோம். நம்முடைய செய்தியாளர்களும் தகவல்களை விவரித்து வருகிறார்கள்.